வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு உளவியல் ரகசியம். இது ஏதோ மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான அறிவியல் அடிப்படை இருக்கு. ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகள்ல இருக்கிற 555 மேனிஃபெஸ்டேஷன் நுட்பத்தை தான் நாம ஆழமா அலச போறோம். ஆமா. இந்த தலைப்ப பார்க்கும்போது முதல்ல இது ஏதோ நம்பிக்கைய மட்டும் அடிப்படையா கொண்ட விஷயம்னு தோணலாம். ஆனா ஆழமா பார்க்கும்போது இது உங்க ஆழ்மனதின் சக்திய பயன்படுத்தி உங்க கவனத்தை கூர்மையாக்கி உங்க இலக்குகள் அடைய வைக்கிற ஒரு திட்டமிட்ட பயிற்சிங்கிறது புரியுது. அப்படியா? இத ஒரு செயல்முறை வழிகாட்டியா நாம பார்க்கலாம். சரி, அப்போ இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இந்த 555 முறைய சரியா எப்படி செய்யறது? முதல் படி என்ன? முதல் படியே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குறிப்பு சொல்லுது, அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு தெரிவான சக்தி வாய்ந்த வாக்கியமா, அதாவது அஃபர்மேஷனா மாத்தணும். ஆமா, இதுதான் இந்த முழு பயிற்சிக்கும் அஸ்திவாரம். இதுல கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விதிகள் இருக்கு. ஓகே. விதி 1 நிகழ்காலம். அதாவது எனக்கு வேலை கிடைக்கும்னு எதிர்காலத்துல சொல்லாம எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே நடந்த மாதிரி எழுதணும். ஒரு நிமிஷம். இது இது எனக்கு கொஞ்சம் செயற்கையா தோணுது. எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஆனா கிடைத்து விட்டதற்கு நன்றின்னு எழுதுறது, அது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் உண்மை இருக்கு. நம்ம மூளையால ரொம்ப தீவிரமா கற்பனை செய்யப்படுற ஒரு விஷயத்துக்கும் உண்மையிலேயே நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முழுமையா உணர முடியாது. அப்படியா? ஆமா, அதனாலதான் தலைசிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒரு பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அத மனசுக்குள்ள பலமுறை ஜெயிச்சு பாப்பாங்க. நீங்க எனக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றின்னு எழுதும்போது உங்க மனநிலைய இல்லாமைங்கிற உணர்வுல இருந்து பெற்று விட்டேங்கிற உணர்வுக்கு மாத்துறீங்க. சரியா சொன்னீங்க. இது உங்களை நீங்களே ஏமாத்துறது இல்ல, உங்க மூளைக்கு ஒரு புதிய யதார்த்தத்தை நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க. ஓகே, இது ஒரு புதிய கோணம். அப்போ இது மூளைக்கு கொடுக்கிற ஒரு பயிற்சி. சரி, 2வது விதிக்கு வருவோம். நேர்மறையா இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் கடன் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுல என்ன எதிர்மறை இருக்கு? இதுவும் ஒரு பொதுவான குழப்பம்தான். நீங்க கடன் இல்லாமன்னு சொல்லும்போது உங்க ஆழ்மனம் எந்த வார்த்தையை ஆழமா பிடிச்சுக்குது? கடன். அதேதான். நான் நோய் இல்லாம இருக்கணும்னு சொல்லும்போது நோய். நம்ம ஆழ்மனம் எதிர்மறை வார்த்தைகளை விட அது சம்பந்தப்பட்ட மூல வார்த்தையின் பிம்பத்தை தான் அதிகமா பதிவு செய்யும். புரியுது. இதுக்கு ஒரு சின்ன பரிசோதனை இருக்கு. இப்போ நான் சொல்றத கேளுங்க. ஒரு இளஞ்சி வெப்பு யானைய நினைக்காதீங்க. இப்போ என் மனசுல ஒரு பெரிய இளஞ்சி வெப்பி யானை தான் நிக்குது. பாத்தீங்களா? இதுதான் நம்ம மூளையோட செயல்பாடு. அதனால நான் கடன் இல்லாம இருக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன்னு எழுதும்போது நீங்க உங்க மூளைக்கு நேர்மறையான சக்தி வாய்ந்த பிம்பங்களை கொடுக்கறீங்க. புரியுது. அப்போ நம்ம கவனம் பிரச்சனையிலிருந்து தீர்வு நோக்கி நகரணும். சரி, 3வது விதி உணர்ச்சி. வெறும் வார்த்தைகளை விட இதுதான் முக்கியம்னு குறிப்புகள் சொல்லுது. நிச்சயமா. இதுதான் அந்த வாக்கியத்துக்கு உயிர் கொடுக்கற எரிபொருள். நீங்க அந்த வாக்கியத்தை ஒரு வீட்டுப்பாடம் மாதிரி இயந்திரத்தனமா எழுதினா அதனால எந்த பயனும் இல்ல. அது உண்மையிலே நடந்தா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, ஆமா, எவ்வளோ நன்றியுணர்வு இருக்குமோ, அந்த உணர்ச்சியை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அந்த உணர்ச்சியோட ஒவ்வொரு முறையும் எழுதும்போது தான் அது உங்க ஆழ்மனசுல ஒரு ஆழமான முத்திரைய பதிக்கும். ஓகே. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் தயார். நிகழ்காலத்துல நேர்மறையா உண்மையான உணர்ச்சியோட. ஆனா அடுத்ததா வர்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. இந்த டெக்னாலஜி உலகத்துல இதை ஏன் கையால எழுதணும்னு சொல்றாங்க? ஆமா, இங்கேதான் இந்த நுட்பத்தோட அறிவியல் ரீதியான நம்பகத்தன்மை இன்னும் வலுப்பெறுது. நாம போன்லயோ கணினிலயோ தட்டச்சு செய்யும்போது அது பெரும்பாலும் ஒரு இயந்திரத்தன்மையான செயல். ஆனா நாம பேனாவை புடிச்சு காகிதத்துல எழுதும்போது அது வேற மாதிரி. ஆமா, அது ஒரு சிக்கலான நரம்பியல் செயல்பாடு. நம்ம மூளையோட பல பகுதிகள், குறிப்பா இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ப்ரீமோட்டார் கார்டெக்ஸ் மற்றும் நினைவுகளை பதிய வைக்கும் ஹிப்போகேம்பஸ் போன்ற பகுதிகள் ரொம்ப தீவிரமா ஒருங்கிணைந்து இயங்குது. இது எனக்கு புரியுது. நான் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கிற விஷயங்களை கையால குறிப்பெடுத்தா நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா லேப்டாப்ல டைப் பண்ணா மறந்துடும். அது ஒரு பழைய பழக்கம்னு நினைச்சேன். இல்ல, அதுக்கு ஒரு நரம்பியல் காரணம் இருக்கு. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்த கைப்பட எழுதும் செயல்பாடு மூளையில ஆழமான பதிவுகளை, அதாவது டீப் என்கோடிங்க உண்டாக்குது. அந்த தகவல் உங்க ஆழமான நரம்பியல் இணைப்புகள்ல பதியுது. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. சரி, இப்போ அந்த முக்கியமான கணக்குக்கு வருவோம். 555.
இந்த எண்களுக்கு பின்னாடி எதுவும் நியூமராலஜி மாதிரி ரகசியம் இருக்கா? அப்படி இல்ல. இந்த எண்கள் ஒரு குறியீடு தான், ஆனா அதுக்கு ஒரு உளவியல் காரணம் இருக்கு. விதி ரொம்ப எளிமையானது. சொல்லுங்க. நீங்க தேர்ந்தெடுத்த அந்த ஒரே ஒரு உறுதிமொழிய ஒரு நாளைக்கு 55 முறை எழுதணும். இத தொடர்ந்து 5 நாட்களுக்கு செய்யணும். இதுதான் 55 x 5 சூத்திரம். 55 முறை. இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குமே. இத ஒரே தடவையில உட்கார்ந்து எழுதணுமா? இல்ல காலையில ஒரு 20, மதியம் ஒரு 20ன்னு பிரிச்சு எழுதலாமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. குறிப்புல சொல்ற மாதிரி ஒரே அமர்வுல எழுதுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்? காரணம் இதுதான். நீங்க பிரிச்சு எழுதும்போது உங்க கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம் ஒதுக்கி எழுதும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் சலிப்பா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்க முழு கவனமும் அந்த ஒரு இலக்கு மேல குவிக்கப்படும். தியானம் மாதிரி. அதேதான். இது ஒரு தியானம் மாதிரி. வெளியுலக சிந்தனைகளை ஒதுக்கி வச்சுட்டு உங்க இலக்கோட நீங்க ஒன்றி போற ஒரு தருணம் அது. சரி. இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. 55 தடவை 5 நாளைக்கு எழுதுறோம். கையால எழுதுறதால மூளையில பதியுது. எல்லாம் ஓகே. ஆனா இதனால எப்படி நிஜ வாழ்க்கையில மாற்றம் நடக்குது? பேப்பர்ல எழுதுறதுனால என் பேங்க் பேலன்ஸ் எப்படி மாறும்? இங்க தான் நம்ம மூளையோட ஒரு சூப்பர் ஹீரோ உள்ள வர்றார். அவர் பெயர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS. RAS. ஆமா, இது நம்ம மூளையோட தண்டு பகுதியில இருக்கிற ஒரு சின்ன நரம்பு வலைப்பின்னல். இத நம்ம மனசோட கூகுள் சர்ச் என்ஜின்னு சொல்லலாம். நம்மள சுத்தி ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மூளை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆமா. அதனால இந்த RAS நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் வடிகட்டி நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும். இது 100% உண்மை. நான் ஒரு புது கார் வாங்கணும்னு நினைச்சப்போ, அது வரைக்கும் நான் கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு ரோட்ல அதே மாடல் கார் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. மிக சரியான உதாரணம். அந்த கார்கள் முன்னாடியும் அங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனா உங்க RAS அது ஒரு முக்கியமான தகவலா எடுத்துக்கல. எப்போ அது உங்களுக்கு முக்கியம்னு ஆச்சோ உங்க RAS அந்த தகவலுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்த 555 முறை திரும்ப திரும்ப உணர்ச்சியோட எழுதும்போது, ஹே RAS, இதுதான் இப்ப என் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான விஷயம்னு உங்க மூளைக்கு ஒரு வலுவான சிக்னல் கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம். இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு உறுதிப்படுத்தல் சார்பு, அதாவது கான்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு ஒரு உளவியல் பெயர் இருக்கே. நாம எதை நம்புறோமோ அதுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் நம்ம மூளை தேடும். இந்த 555 முறையும் அதுவும் ஒண்ணுதானா? மிக ஆழமான அற்புதமான கேள்வி. ரெண்டும் நெருங்கிய தொடர்புடையது, ஆனா ஒண்ணு இல்ல. உறுதிப்படுத்தல் சார்புங்கிறது பெரும்பாலும் ஒரு செயலற்ற நிலை. நீங்க ஏற்கனவே ஒரு நம்பிக்கையை வச்சிருப்பீங்க, அதை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும் கவனிப்பீங்க. சரி. ஆனா 555 முறை மூலமா உங்க RAS-ஐ நிரல்படுத்துறது ஒரு செயல்மிகு நிலை, அதாவது ஆக்டிவ் ஸ்டேட். நீங்க ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்து உங்க கவனத்தை அது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை தேடச் சொல்லி நீங்களே கட்டளையிடுறீங்க. ஓ, அப்போ இது வெறும் பழைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதில்ல. இல்ல, ஒரு புதிய யதார்த்தத்துக்கான வாய்ப்புகளை தேட உங்க கவனத்தை நீங்களே திருப்புறீங்க. உங்க இலக்கை அடைய தேவையான வாய்ப்புகள், சரியான மனிதர்கள், தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களை சுத்தி ஏற்கனவே இருக்கலாம். இந்த 555 பயிற்சி உங்க RAS-ஐ ரீப்ரோகிராம் செஞ்சு அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு தெளிவா காட்ட ஆரம்பிக்கும். அற்புதம். இப்ப 5வது நாள் 275வது தடவை அந்த வாக்கியத்தை எழுதி முடிச்சாச்சு. அந்த நோட் என்ன செய்யணும்? அது தினமும் பூஜை மாதிரி எடுத்து படிக்கணுமா? ஏன்னா இவ்ளோ தீவிரமா கவனம் செலுத்தின பிறகு அதை அப்படியே விட்டுட சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? இங்குதான் இந்த நுட்பத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் பல பேர் செய்ய தவறுகிற ஒரு உளவியல் படி வருது. அதை விட்டுவிட வேண்டும், அல்லது த ரிலீஸ். நீங்க உங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதை அப்படியே மறந்துடணும். மறக்கணுமா? ஏன் அப்படி? ஆஹா, நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தை விட்டுட்டு பிரபஞ்சத்தை நம்பி அமைதியா உங்க அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரு விவசாயி ஒரு விதைய நட்டுட்டு அது முளைக்குதான்னு தினமும் மண்ணை தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? அந்த விதை முளைக்காது. அதே மாதிரிதான் நீங்க உங்க ஆழ்மனசுல ஒரு சக்தி வாய்ந்த எண்ண விதைய விதைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு நீங்க சுரைக்க கவலைப்பட்டா அது உங்க நம்பிக்கையின்மையையும் அவசரத்தையும் தான் வெளிப்படுத்தும். புரியுது. அந்த கவலை ஒருவித செயல்திறன் பதற்றத்தை உருவாக்குது. அது உங்க படைப்பாற்றலை முடக்கிடும். ஆனா நீங்க அதை விட்டு நான் என் வேலையை செஞ்சுட்டேன், இனி அது நடக்கும்னு நம்பும்போது உங்க மனசு அமைதி அடையுது. அந்த அமைதியான மனநிலையில தான் உங்க RAS கண்டுபிடிச்சு கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்க முடியும். ஆஹா. அப்போ விட்டு விடுதல்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல. அது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு தெளிவா சிந்திக்க வைக்கிற ஒரு உளவியல் தந்திரம்.
சரி, கடைசியா இந்த பயிற்சியை இன்னும் திறம்பட செய்யறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு, அதையும் பாத்திரலாம். ம். நேரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. ஆமா, காலையில எழுந்ததும் அல்லது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் எழுதுறது ரொம்ப நல்லது. காரணம், அந்த நேரங்கள்ல நம்ம ஆழ்மனம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன், அதாவது திறந்த மனதுடன் இருக்கும். அப்போ கொடுக்கிற கட்டளைகள் ரொம்ப ஆழமா உள்ள போகும். ம். இன்னொரு முக்கியமான டிப், ஒரே நேரத்துல பல விஷயங்களை அடைய நினைக்காம ஒரு நேரத்துல ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லுது. இது ஏன்? ம். ஆசைகள் இருக்கலாம், ஆனா ஆற்றல் வரையறுக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் ஒரு லென்ஸ் மூலமா ஒரே இடத்துல குவிச்சா அது நெருப்பு உருவாக்கும். ஆமா. அதே சக்தியை பல இடங்கள்ல சிதறடிச்சா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். அதே மாதிரிதான் நீங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களுக்கு இந்த பயிற்சியை செஞ்சா உங்க மன ஆற்றல் சிதறிடும். அதனால உங்களுக்கு எது இப்போ மிக முக்கியமோ அந்த ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து உங்க முழு கவனத்தையும் அதுல செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த நீண்ட ஆழமான உரையாடலுக்கு பிறகு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த 5-5-5 முறைங்கிறது மந்திரமோ மாயமோ இல்ல. இது உங்க கவனத்தை குவித்து உங்க மூளையின் இயற்கையான வடிகட்டியான RAS-ஐ உங்களுக்கு சாதகமா நிரல்படுத்தி நீங்க கவனிக்க தவறிய வாய்ப்புகளை கண்டறிய வைக்கும் ஒரு திட்டமிட்ட தீவிரமான உளவியல் பயிற்சி. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த செயல்முறை வழிகாட்டி ஒரு இலக்கை எப்படி அடையறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா இந்த ஆழமான விவாதத்தோட இறுதியில இது உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும் நான் நினைக்கிறேன். அது என்ன கேள்வி? நீங்க 5 நாட்களுக்கு 275 முறை எழுத போற அந்த ஒரு உறுதிமொழி, அந்த ஒரு இலக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வேண்டியதுதானா? அது உங்க ஆத்மார்த்தமான ஆசையா? இல்ல மத்தவங்களுக்காகவோ சமூகத்தோட அழுத்தத்துக்காகவோ நீங்க அடைய நினைக்கும் ஒரு இலக்கா? ம் உங்க உண்மையான மதிப்புக்கும் நீங்க தேர்ந்தெடுக்கிற இலக்குக்கும் சம்பந்தம் இல்லனா இந்த தீவிரமான கவனக்குவிப்பு உங்களை எங்கே கொண்டு போய்விடும். அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குமா? இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பேனாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கணும். ஏன்னா தவறான இலக்க வேகமா அடையறதை விட சரியான இலக்க நோக்கி மெதுவா போறதுதான் உண்மையான வெற்றி.